கதையின் பெயர் அல்கெமிஸ்ட். உலக புகழ்பெற்ற அல்கெமிஸ்ட் புக்கோட கதையத்தான் இந்த 3 மினிட்ஸ் ஷோல பார்க்க போறோம். இது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த சாண்டியாகோ அப்படிங்கிற ஆடு மேய்க்கிறவனை பத்தின கதை. சாண்டியாகோவுக்கு உலகத்தையே சுத்தணும்னு ஆசை. அதனால தன்னோட மகன் கௌரவமான வேலை செய்யணும்னு விரும்பின அவன் அப்பாவோட பேச்ச கூட கேட்காம ஒரு ஆடு மேய்க்கிறவனா மாறி இருந்தான். ஏன்னா ஆடு மேய்க்கிறப்போ ஆடுங்க கூட அவனால எல்லா இடத்துக்கும் போக முடியும்னு அவன் நம்பினான். ஆடு மேய்ச்சிட்டு அங்க இருந்த பாழடைஞ்ச சர்ச்சில் இருக்கிற மரத்தடியில தூங்குறப்ப அவனுக்கு ஒரே கனவு அடிக்கடி வருது. அவன் கனவுல ஒரு குழந்தை அவனோட கையை பிடிச்சுக்கிட்டு எகிப்துல இருக்கிற பிரமிடுக்கு அழைச்சுக்கிட்டு போகுது. அங்க அவனுக்கு புதையல் கிடைக்குது. இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிக்க ஆண்டலூசியாவில் இருக்கிற ஒரு சூனியக்காரிய போய் பார்க்கறான். அவனோட கனவை நம்பி எகிப்துக்கு போக சொல்றா. அவனுக்கு புதையல் கிடைச்சா அதுல 10ல் 1 பங்கு கொடுக்கணும்னு நிபந்தனை வேற விதிக்கிறா. அதுக்கு சாண்டியாகோவும் சரின்னு ஒத்துக்கிட்டு தன் பயணத்தை தொடங்குறான். அப்போ ஒரு நாள் தன்னோட ஆட்டு ரோமத்தை விற்க போறப்போ மெல்கிசெதேக் அப்படிங்கிற வயசான ராஜாவை சந்திக்கிறான். அவர் அவனுக்கு யுரிம் தும்மிம் அப்படிங்கிற 2 மந்திரக்கல்ல கொடுத்து முக்கியமான முடிவுகளை எடுக்க பயன்படும்னு சொல்லி அவனோட கனவை தொடர்ந்து பயணிக்க சொல்றாரு. அவனும் தன்னோட ஆடுகளை எல்லாம் விற்று கையில காசு எடுத்துக்கிட்டு மத்திய தரைக்கடலை தாண்டி மொரோக்கா போறான். அங்க ஒருத்தன் சாண்டியாகோவை ஏமாத்தி அவங்கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு போயிடுறான். கையில காசு இல்ல, ஊருக்கும் போக முடியாத நிலை. வேற வழி இல்லாம ஒரு பளிங்கு பொருட்கள் விற்கிற கடையில வேலைக்கு சேர்றான் சாண்டியாகோ. 1 வருஷம் அங்க வேலை செஞ்சதுக்கு அப்புறம் கையில நிறைய பணம் சேர்ந்துடுது. சாண்டியாகோ தன்னோட கனவை நோக்கி மறுபடியும் பயணிக்க ஆரம்பிக்கிறான். சகாரா பாலைவனத்தை கடந்து எகிப்துல இருக்கிற அல்ஃபெயும் அப்படிங்கிற பாலைவன சோலைய அடையிறான். அங்க அவனுக்கு சில சகுனங்கள் கிடைக்குது. அந்த சகுனங்கள் மூலம் அல்ஃபெயுமே எதிரிங்க தாக்க போறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறான். அந்த பாலைவன சோலையையும் மக்களையும் காப்பாத்துறான். அது மூலமா அங்க அவன் 2 முக்கியமானவங்களையும் சந்திக்கிறான். ஒருத்தி அவனோட காதலி பாத்திமா, 2வது அவனோட வாழ்க்கையை மாத்தின அல்கெமிஸ்ட். சாண்டியாகோ காதலி பாத்திமா கிட்ட தன்னோட கனவை பத்தி சொல்றான். அவளும் அவனை மேற்கொண்டு தொடர்ந்து பயணிக்க சொல்றா. அல்கெமிஸ்ட் உதவி செய்யறாரு. சாண்டியாகோ பயணத்துல பல்வேறு கஷ்டத்தையும் கடந்து எகிப்து பிரமிடை போய் சேர்றான். புதையல் கிடைக்க போற ஆர்வத்துல அவன் அங்க குழி தோண்டும் போது திரும்பவும் அங்க சில கொள்ளைக்காரங்க வராங்க. அவங்க சாண்டியாகோவை அடிச்சு போட்டு அவங்கிட்ட இருந்த தங்கத்தையும் பணத்தையும் புடுங்கிக்கிறாங்க. அப்ப அங்க இருந்த ஒருத்தன், ஹே, எனக்கும் தான் அடிக்கடி ஒரு கனவு வரும். அந்த கனவுல ஆடு மேய்க்கிறவன் ஒருத்தன் பழடைஞ்ச சர்ச்சில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அவன் படுத்து தூங்குற சிக்கிமோர் மரத்துக்கு அடியில் புதையல் மறைஞ்சி இருக்குன்னு அந்த கனவை நம்பி என்னால பாலைவனத்தை கடந்து ஸ்பெயினுக்கு போக முடியுமா என்ன, முட்டாள் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அவங்க சாண்டியாகோவை திட்டிக்கிட்டே போயிடுறாங்க. அப்பதான் அவனுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. இத்தனை நாளா தேடின புதையல் அவங்கிட்டயே தான் இருந்திருக்குன்னு. இந்த கதை நமக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க எதை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அதுவும் உங்களைத்தான் தேடிக்கிட்டு இருக்கு. உங்க மனசு சொல்ற பாதையை நம்பி நீங்க பயணம் போக தயாரா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களோட கனவை நனவாக்க உங்களுக்காக உதவி செய்யும். உங்களோட கனவு நனவாக எங்களோட வாழ்த்துக்கள்.